கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் இன்றைய நிலை குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர்கள் இணைப்பில் காத்திருக்கின்றனர். அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். சுடலைக்குமார், கடந்த ஆண்டு இதே நாளில் வரலாறு காணாத வகையில் பெய்த பெருமழையால் ஏற்பட்ட தூத்துக்குடியில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் ஓராண்டுக்கு பின்னர் இப்போ அந்த பகுதி எப்படி இருக்கு, அதனுடைய நிலை குறித்தும் சொல்லுங்க சுடலைக்குமார். வணக்கம் ஷர்மிளா. அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி அந்த காட்டாற்று வெள்ளமானது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை தூத்துக்குடி மாவட்டத்தின் புறநகர் பகுதியான அந்தோனியார்புரம், கோரம்பள்ளம், சோரீஸ்புரம் உள்ளிட்ட இந்த புறநகர் பகுதிகள் மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகராட்சி பகுதியிலான அனைத்து பகுதியிலுமே வெள்ள நீரானது சூழ்ந்தது. இந்த வெள்ள நீரின் காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது. இதன் காரணமாக ஏராளமான மக்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வந்தனர். சுமார் 3 நாட்களாக இந்த தண்ணீரானது முதல் தளம் வரை பெரும்பாலான வீடுகளில் தண்ணீரானது தேங்கி நின்றது. அதன் பின்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த பகுதியில், அதாவது வெள்ளத்தில் இருந்த பாதிக்கப்பட்டிருந்த மக்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினர். இன்றுடன், அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கடந்த ஆண்டு இந்த பாதிப்பானது ஏற்பட்டது. இந்த மழை பாதிப்புக்கு காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாய பாசனமானது பெரும்பாலான, அதாவது சுமார் 18,000 ஏக்கர் விவசாய நிலங்களானது குளத்தில் உள்ள அந்த நீர் மூலமாகவே பாசன வசதி பெய்து வருகின்றன. இந்த குளங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குளங்களில் சுமார் 47 குளங்கள், அது 70% தன்னுடைய கொள்ளளவை ஆக்கிரமிப்பினால் அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து குளங்களுமே முள் செடிகளாலும் மரங்களாலும் அந்த ஆக்கிரமிப்புகள் காணப்பட்டு தூர்வாராத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இதன் காரணமாகவே தண்ணீரை சேமிக்க முடியாமல் தொடர்ந்து பெய்த அந்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளமானது புறநகர் மற்றும் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் புகுந்து இந்த வெள்ள பாதிப்பானது கடந்த ஆண்டு ஏற்பட்டது. இந்த வெள்ள பாதிப்பை கணக்கிடுவதற்காகவும் சீரமைப்பு செய்வதற்காகவும் மத்திய குழுவானது 9 பேர் கொண்ட மத்திய குழு தூத்துக்குடிக்கு வருகை தந்தது. இங்கு அனைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அவர்கள் சென்று ஆய்வு நடத்தப்பட்டு 910 கோடி ரூபாய், அதாவது மறுசீரமைப்பு பணிகளுக்காக 910 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் 73 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை 4 கோடி மட்டுமே, அதாவது நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சிக்கு என 4 கோடி மட்டுமே தற்பொழுது வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மட்டுமே சீரமைப்பு பணிகள் தற்காலிகமாக செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 31 கோடி மதிப்பீட்டில் நிவாரணத் தொகை வழங்கியதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓராண்டு நிறைவடைந்த இன்றைய நிலையில் இந்த பகுதி பார்த்தோமானால் மழை வந்த அந்த பாதிப்பு வந்த அன்று என்று எப்படி இருந்ததோ அதே நிலைதான் தற்போது வரை நீடிக்கிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிப்பு வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த பொதுமக்கள் நம்முடைய இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த மழை பாதிப்பு எந்த அளவுக்கு உங்களுடைய தாக்குதல்? கடந்த 2015 நவம்பர் 23ல் அதிகமாக வெள்ளம் வந்துச்சுது. இந்த வெள்ளமானது கிட்டத்தட்ட ஒரு 5,000 வீடுகளை 7-8 கிராமங்களை பாதிச்சுது. அதில் அதிகமாக பாதிச்சது எங்கள் அந்தோனியார்புரம் கிராமம். இந்த அந்தோனியார்புரம் கிராமத்தில் முதல்ல நவம்பர் 13ல் ஒரு வெள்ளம் வந்துச்சு. அது சுமாரான வெள்ளமாக இருந்துச்சு. அது ஏற்கனவே நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். அதுக்கப்புறம் நவம்பர் 23ல் வந்த வெள்ளமானது ரொம்ப கொடூரமான வெள்ளமாக வந்துச்சு. இந்த வெள்ளத்தில் எல்லா வீடுகளும் அதில் முங்கிட்டேன். அதில் எங்கள் கிராமத்தில் ஒரு 2-3 வீட்டில் தான் எங்கள் கிராம மக்களே நாங்கள் குடியிருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் எல்லாரும் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு ரோட்லேயே நின்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்களை காப்பாற்றினது இந்த எங்கள் ஊர் இளைஞர்கள் மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் ரோட்டில் நின்னாங்க. அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுத்தது எங்களுடைய இளைஞர்கள். பார்த்துட்டு எங்களுக்கு எந்தவித சாப்பாடு ஒரு உப்பு இல்லாத, ஒரு உரைப்பு இல்லாத சாப்பாடை கொடுத்துட்டு வந்தாங்க. எங்கள் இளைஞர்கள் தான் நாங்களாவே பணம் போட்டு பிரித்து, ஊர்லேருந்து வரி போட்டு பிரித்து நாங்கள் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தில் நாங்கள் ஒரு 3 மாதமாக வெளியே இறங்க முடியாமல் கூவாத்தில் இருந்த மாதிரி இருந்தோம். அப்பவும் கவர்மெண்ட் வந்தாங்க. அதுக்குள்ள தொற்று நோய் கிருமிகளுக்குள்ள மருந்துகள் கொடுக்கும்போதும் கூட அதை ஒரு அளவோடு தான் கொடுத்தாங்க. அந்த தெருவுக்கு வரமாட்டேன், இந்த தெருவுக்கு வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். ஏன் வீட்டுக்குள்ள வெள்ளம் வரலையா? தெருவுக்கு மட்டும்தான் வெள்ளம் வந்துச்சுதா? அப்பவும் அந்த கவர்மெண்ட்ல கிட்ட நாங்கள் சண்டை தான் போட்டு கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு 5,000 மேற்படி கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே கிடைச்ச கொஞ்சம் பேருக்கும் கூட நாங்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டு அடிப்படி போட்டு தான் அந்த 5,000 வாங்கினாங்க. அதில் நிறைய குடும்பங்கள் இன்னும் வாங்காமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு எல்லாருக்கும் வீடு கொடுக்க அப்படின்னாங்க. ஆனால் வீடு கொடுத்தது இழந்தது எல்லாருமே வீட்டை இழந்தாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்து அதுவும் அந்த கவர்மெண்ட் சரியாக செய்யாமல் வீடு கொடுத்துட்டு அந்த வீட்டில் எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கட்டி முடிப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டை கெட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க.
வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் எந்த ஒரு இதுமே இல்லை. 40 மூட சிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 40 மூட சிமெண்டை வச்சு அந்த கவர்மெண்ட் ஒரு வீட்டை கட்டி பார்க்கட்டும் பார்ப்போம். ஏன் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தெரியாதா? அவங்க போட்ட சட்டத்துக்குள்ள தானே நாங்கள் வாழ்கிறோம். 40 மூட சிமெண்ட் வச்சு ஒரு வருஷம் போலே நாங்கள் 5 பைசா வட்டி 10 பைசா வட்டிக்கு வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம். இந்த வட்டி கடைக்காரங்க எங்களை வந்து இப்போ வெளியே விட மாட்டேங்காங்க. ஒரு ஆண்டு கடந்த நிலையில் தற்போது உங்களுடைய மனநிலை எப்படி? மழைநீளம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வீட்டில் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தால் ரோடு சரியாக கிடையாது. பைப்பில் சின்ன தண்ணி வந்தாலும் அந்த ரோடு பூரா உடஞ்சி எல்லா தெருலையும் வந்து தண்ணி தங்குது. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பஸ்ஸுக்கு வர முடியல, பெரிய பள்ளம். இந்த வந்து பாருங்க, இந்த கோயிலுக்கு முன்னாலே யாரும் ஒரு சைக்கிள் போக முடியாது. சைக்கிள்காரன் லேசாக சரிஞ்சாலுமே அவன் கீழே விழுந்து உடனே ஆஸ்பத்திரி போகிறது கூட ஒரு ஆட்டோ உள்ளே வர முடியாது. அந்த சூழ்நிலையில தான் எங்கள் கிராமம் இப்போ இருக்குது. ஐயா நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த குறித்து பேசுறதுக்காக இந்த ஊருடைய தலைவர் நம்முடைய இருக்க அவடம் கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திங்க? இப்போ வரைக்கும் அரசின் சார்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? போன வருஷம் அந்த வெள்ளம் வந்த பிறகு ஊர் மக்கள் எந்த கட்சி அடிப்படை இல்லாமல் ஊர் மக்களாக சேர்ந்து 3 மறியல் பண்ணியிருக்கிறோம். 3 பதிவு பண்ணியிருக்கோம். அரசாங்கம் வந்து உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எழுத்துமெல்லாம் தந்திருக்காங்க. ஆனால் செய்யவே இல்லை, எதுவுமே செய்யலை. திருப்பியும் வெள்ளம் வர காலம் வருது, அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. ஏன்னா அரசாங்கம் ஏமாத்துறதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னு ஊர் மக்கள்லாம் திரண்டு என்ன பண்ணலாங்கிறது ஊருக்கெல்லாம் பேச வேண்டிய எந்த அரசு அதிகாரியும் இதை செய்து கொடுக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. இந்த தண்ணி எங்கள் ஊரை விட்டு தாண்டி போகிற அளவுக்கு ஏற்பாடு செய்து தந்தால் இந்த 5-6 கிராமங்களும் பிழைக்கும். இல்லை பழையபடியும் அன்னைக்கு போன வெள்ளத்தில் இந்த இளைஞர்கள் செய்த காப்பாற்றலாம் பிள்ளைகள் பாதிக்காமல் உயிர் சேதமெல்லாம் போச்சுது. ஆனால் திருப்பியும் இப்படி இருட்டு நேரம் வந்திருக்கும்னா ஏகப்பட்ட உயிர் சேதம் ஆகிருக்கும். அதை காப்பதற்கு அரசாங்கம் தான் வழி செய்யணும். அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக இந்த பகுதியில் ஏற்பட வேண்டிய அந்த நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு முறை அரசுக்கு புகார் தெரிவித்த ஒருவர் நம்முடைய இருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ அந்த ஒரு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் இனிமேல் வந்து மழை வந்தால் அதனை தடுப்பதற்கு, அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு அரசு எதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது குறித்து நீங்கள் அரசிடம் ஏதாவது முறையீடு பண்ணுறீங்க? முறையீடு பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் ஆகி வெள்ளம் வந்து இப்போ தான் வந்து இந்த நெடுஞ்சாலை பணியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்த ஸ்டேஜில் இருக்கிறதே தவிர ஆரம்பித்து 1.5 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் அதை வந்து கண்ணி பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வெள்ளம் வந்தால் கூட அந்த வெள்ளத்தோட ஒரு சொட்டு வடிவரை கூட ஏற்பாடு பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா 1 இயர் ஆயிடுச்சு, போன வருஷம் வெள்ளத்துக்குள்ளே பாதிப்பே இன்னும் பார்க்கல. திடீர்னு அடுத்து வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளம் எங்கே போகுங்கிறது தெரியல. திரும்பவும் அதேமாரி ஊருக்குள்ளே தான் போகுது. இது பண்ணலை. இந்த ரோடை பாருங்கள், ரோடை போட்டு அதுக்குள்ளே வழி போனால் இது பண்ண ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரோடை போட ஆரம்பித்தா வெள்ள நீர் வடிகிறதுக்கு எங்கே பண்ணியிருக்காங்கன்னா அது இல்லை. அதுக்கு அடிப்படையில் இல்லை. அதாவது போன வெள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் உதவித்தொகைகள் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தாங்க, மற்ற பிற்பட்ட நிறைய மக்களுக்கு இன்னும் வந்து சேரலை. அதுமாதிரி வீடுகள், இலவச வீடுகள் கொடுத்தாங்க. வீடுகள் கட்டி 40 மூட சிமெண்ட்டை தவிர இன்னும் ஒரு அமௌண்ட் கூட கொடுக்கல. ஆக்சுவலாக 2,20,000 பசுமை வீடுக்குள்ள ஸ்கீமு. ஆனால் இன்னும் ஒரு 10 ரூபா கூட அவங்க கவர்மெண்ட் சார்பாக வந்து இன்னும் கொடுக்கல. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கி வட்டி வாங்கி கட்டுறாங்க. வட்டியெல்லாம் மக்கள் போட்டு கட்ட முடியாமல் வீடெல்லாம் அப்படி இப்படி நிற்கிது. ஊருக்குள்ள வந்து பார்த்தா தெரியும், எல்லா வீடுமே அரைகுறையாக நிற்குது. அதுக்கு வந்து அரசு ஏதாவது முயற்சி எடுத்து கூடிய வரை ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இவங்க கூறிய மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பேன். இவங்க உள்ள மக்கள் கடந்த ஓராண்டுகளாக அந்த மழை வெள்ளத்திலிருந்து தாங்கள் மீண்டாலும் அந்த பாதிப்புகள் இன்னும் தங்களை விட்டு நீங்காமல் தான் இருக்கின்றது. தற்போது வரை நிவாரண பணிகளும் சரி, இந்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மறுசீரமைப்பும் சரி தற்போது வரை சரியாக செய்யப்படவில்லை. இது நிதிகளை பொறுத்த வரையிலும் இங்கிருந்து திட்ட மதிப்பீடு அதாவது சமர்ப்பிக்கப்பட்டதில் வெறும் 4 கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. 31 கோடிக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது என்று அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இங்கு பாதிக்கப்பட்ட பயனாளிகளை பொறுத்தவரையில் தங்களுக்கு முழுமையான நிவாரணம் இதுவரை வந்து சேரவில்லை. மழையின் காரணமாக, அந்த மழை பாதிப்பின் காரணமாக தண்ணீர் செல்வதற்காக தோண்டப்பட்ட அந்த வடிநீர் பாதைகள் கூட தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை. அரசின் சார்பில் இது தற்பொழுது, அதாவது இந்த ஆண்டு மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டால் அதனிருந்து தடுப்பதற்கான அந்த முன்னேற்பாடுகளும் இதுவரை செய்யப்படவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஷர்மிளா. சுடலைக்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து குதுப்தீனிடம் கேட்கலாம். குதுப்தீன், போன வருடம் ஏற்பட்ட பெருமழை காரணமாக ஏற்பட்ட சேதத்திலிருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில இந்த வருடம் வந்து நடா புயலுடைய எச்சரிக்கை கரையை கடக்கும், நாளை கரையை கடக்கும் என்ற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து எதிர்கொள்வதற்காக மக்கள் தயாராக இருக்காங்களா, இல்ல அச்சத்தில் இருக்காங்களா குதுப்தீன்? நிச்சயமா ஷர்மிளா, இப்போ நான் இந்த நேரத்தில் இங்கே நின்றுகிட்டு இருக்கும் பொழுது கேமராவில் முகம் காட்ட விரும்பாத ஒரு உளவுத்துறை அதிகாரி நேரடியாக வந்து என்னிடம் ஒரு கவலையை தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த பகுதியில் இப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு என் தலைக்கு மேலே இந்த இடத்துல வெள்ளம் போய்கிட்டு இருந்திருக்குது. காரணம் என்னென்னா, இந்த பக்கம் வண்டலூர், பீர்க்கன்கரணை,
இந்த பகுதிகள் எல்லாத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை தண்ணி இங்கே வந்து சேர்றது. அதே போல் இந்த பக்கம் தாம்பரம், இப்படி எல்லா பகுதியிலிருந்தும் பெய்யக்கூடிய மழை தண்ணி எல்லாமே இது தாழ்வான பகுதியாக இருப்பதால் இந்த இடத்துல வந்து சேருது. இங்கிருந்து போகிறதுக்கு இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாகவும் அச்சத்தை வெளிப்படுத்திட்டு போனார். கடந்த ஆண்டு மழைக்கு பின்னாடி மாவட்ட ஆட்சியர் கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய செம்பாக்கம் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளை, ஆக்கிரமிக்கப்பட்ட குடியிருப்புகளை அகற்றுவதற்கு கடும் முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினார். ஆனால் அதன் பின்பு அந்த நடவடிக்கைகள் தொடரவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கவலையாக இருக்கிறது. இது தொடர்பாக இரும்புலியூரை சேர்ந்த ராஜேந்திரன் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்மாய், ஏரி, குளங்கள்லாம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுடைய காலத்தில் நீங்கள் எத்தனை ஏரிகளை பார்த்துருக்கீங்க இந்த பகுதியில்? இப்போ எப்படி இருக்குது? குறைஞ்சது 15 ஏரிக்கு மேலே இருந்ததுங்க. இப்போ இருக்கிறது 7 ஏரி தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது ஆக்கிரமிப்பு பண்ணினால்தான் இவ்வளோ தண்ணி பாதிப்பு. போன வாட்டி வந்து பெஞ்ச மழையில் வந்து நிறைய வீடு பாதிச்சுன்னா அந்த ஏரி ஆக்கிரமிப்பு தான். அந்த ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா இந்த தண்ணி பாதிச்சு இருக்காது, யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. கடந்த ஆண்டு அந்த பேரிடருக்கு பின்னாடி மாவட்ட நிர்வாகம் ஏதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்குதா? உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை சார், இதுவரையிலும் எடுக்கல. இப்போ தற்சமயமாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது. ஏன்னா இது பண்ணி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாதிச்சிருக்கோம். பாதிச்சு இப்போ அடுத்த இதுலேயே எடுத்துருக்கணும், அவங்க அந்த ஸ்டெப்பை எடுத்துருக்கணும். எடுக்கலை, இதுவரையிலும் எடுக்கலை. இப்போ இந்த மழை பெய்யுதுன்றதுனால கொஞ்சம் அதிரடியாக கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில், இரும்புலியூர் பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பு இருந்துச்சு? ஒருவேளை கடந்த ஆண்டை போன்ற ஒரு துயரம் இந்த ஆண்டு மீண்டும் நிகழுமானால் நீங்கள் என்ன செய்வீங்க? சார், இரும்புலியூரை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் நான் பிறந்து வளர்ந்து தண்ணி வந்ததே கிடையாது. ஆனால் போன வாட்டி பெஞ்ச மழையில் என் வீட்டு உள்ளே தண்ணி வந்துச்சு. ரொம்ப பாதிச்சோம் நாங்கள். என் அண்ணன் வீட்டு மாடியில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் எல்லாருமே. இல்லை அப்படின்னா நடுத்தூரில் தான் நின்று இருக்கணும். ரெண்டாவது, இரும்புலியூரில் பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை நிறைய இருக்குது. இது வரலும் அந்த ஏரியை அகற்றப்படலை, க்ளீன் பண்ணவும் இல்லை, அந்த ஏரியை சுத்தப்படுத்தவும் இல்லை. அதனால் அந்த ஏரி சுத்தப்படுத்தியிருந்தாங்கன்னா இப்போ வேறு மழைக்கு ஓரளவுக்கு தாங்கியிருக்கும் இரும்புலியூர். இதில் பண்ணாதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் பாதிப்பு வரும். ஷர்மிளா, சென்னைனாலே ஒரு மிக பிரம்மாண்டமான சிட்டி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் கடந்த ஆண்டு மழையில் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியைச் சேர்ந்த, இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகங்கிறவர் இருக்கிறாரு. பெரும் கனவுகளோடு சென்னைக்கு வந்த அவருக்கு போன ஆண்டு எப்படியான துயரத்தை கொடுத்ததுங்கிற கேட்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான சிக்கலில் கடந்த ஆண்டு சிக்கிட்டீங்க, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். கரெக்டாக அந்த போன மழை வெள்ளத்தை நாங்கள் வந்தோம். வந்ததுலேருந்து சரி சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 உயரத்துக்கு, ஒரு 10 அடி உயரத்துக்கு தண்ணி ஃபுல்லாக வந்து. இன்னும் சாதாரண மழை கூட இந்த ஏரியாவில் இடுப்பில் ஒரு 10 நிமிஷம் மழை கூட இடுப்பில் தண்ணி வந்துடுது இந்த ஏரியாவில். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு சாதாரண மழை கூட தண்ணி போகலன்னா என்ன செய்யணும்? வரணும். அது போக ஆக்கிரமிப்பு போடுறாங்கல்ல, அவங்க கிளீன் பண்ணாலே ஓரளவுக்கு ரன் ஆயிரும். உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு போதிய உதவி செய்ய மாட்டேங்க. நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடா, வாடகை வீடு? அந்த வீடு உண்மையிலேயே சரியான இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கா, இல்லை அதுவும் ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கா? இந்த இதுக்கு எதிர்த்த காரணிக்கு வருங்க. மெயினான இடத்துல சரியான ஹைட் பில்டிங்கு. அதுலேயே நாங்கள் போன வட்டம் வந்து 2வது ஃப்ளோரில் உட்காந்தோம் எல்லாருமே. அந்த அளவு தண்ணி ஃபுல்லாகவே போகிறதுக்கு வாய்ப்புக்கு இங்கே இதே கிடையாது. 10 நிமிஷம் மழை வந்தாலே போதும் சார். இங்கே இந்த ஏரியா, இங்கே இந்த மெயின்லேயே இவ்வளோ தண்ணி வந்துடும். இடுப்பில் தண்ணி கரெக்டாக. ஷர்மிளா, அவருடைய முகத்தில் அந்த பீதியை பார்க்க முடியுது. கடந்த நடா புயலின் தாக்கம் காரணமாக கடந்த அரை மணி நேரமாக சீரான அளவில் தாம்பரம் பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. முறையான இடத்தில் சரியான அனுமதியோடு தான் நான் குடியிருக்கக்கூடிய வீடு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி குடியிருப்புகள் உருவாகும் பொழுது தேவை ஏற்படக்கூடிய கழிவுநீர் போவதற்கு உண்டான வசதியை அரசாங்கம் செய்து தரவில்லை என்பதுதான் இந்த மக்களுடைய குற்றச்சாட்டாகவும், நீர்நிலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை, ஏரி குளங்களை தூர்வாரவில்லை, அதில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை உள்ளிட்ட கழிவுகளை வெளியேற்றவில்லை. இதனால்தான் தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகிறது என்பதாக இந்த பகுதி வாழ் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஷர்மிளா.